கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓய்நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த பாடத்தினுடைய தலைப்பு சர்ச்சைகள். மனப்பாட வசனம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மார்க்கு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 மற்றும் 28. மார்க்கு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 மற்றும் 28 நமக்கு மனப்பாட வசனமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த மார்க்கு புத்தகம் முழுவதிலும் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு அதிகாரங்கள்லேயும் ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் இன்சைட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வசனமும் நம்மை ஆவிக்குரிய ரீதியில் வழிநடத்தும் தன்மை பெற்றிருக்கிறது. அதில் உள்ள அதிசயங்கள், அற்புதங்கள், அதில் கூறப்பட்டுள்ள தேவனுடைய செய்கைகள், தேவனுடைய போதனைகள், அது அனைத்துமே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய அன்றாட வாழ்விற்கு உதவும் வண்ணமாக அமைந்துள்ளது என்பது நாம் அனைவருக்கும் தெரிகிறது. ஏதோ இந்த புத்தகம் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டது என்பதற்காக ஒரு அவுடேட்டடான ஒரு புஸ்தகமாக இது மாறவில்லை. அதே போல் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த புத்தகமானது ஒரு டூப்ளிகேட் காப்பி என்று. அந்த காஸ்பல், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகங்களுமே தேவனுடைய பிறப்பு, அவர் இந்த உலகத்தில் செய்த ஊழியம், அதை பற்றி தான் விளக்குகிறது. அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 4 புத்தகமும் ஒவ்வொரு ஆசிரியர்களால் எழுதப்பட்டது. அதனால் ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை படித்து தேவன் என்ன செய்தார், இந்த உலகத்தில் என்னென்ன ஊழியங்கள் செய்தார், என்னென்ன அற்புதங்கள் செய்தார் என்பதை நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் கூறுவாங்க. அப்படி கூறுறவங்களுக்கு நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இல்லை என்பது தான். ஒவ்வொரு புத்தகமும் தேவனுடைய வாழ்க்கை வரலாற்றை, தேவனுடைய ஊழியத்தை ஒவ்வொரு கோணத்தில் குறிப்பிடுகிறது. உதாரணமாக பார்க்கணும் அப்படின்னா, யோவான் புத்தகம் எதை அடிப்படையாக கொண்டுள்ளது? யாராவது சொல்ல முடியுமா? ஆன்ட்டி சொன்னாங்க, சிறு குழுக்களாக இருந்தால் நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாமுமே ஒரு சிறு குழுவாக மாறிக்கொள்வோம். நாம் அனைவரும் நம்மளுடைய பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணுவோம். அதன் மூலமாக நாம் அனைவரும் ஏதாவது ஒரு காரியத்தை இன்று கற்றுக்கொள்ள இயலும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்புகிறேன். சரி, யோவான் புத்தகம் எதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய அன்பை குறித்து, தேவனுடைய அன்பை ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்டது தான் யோவான் புத்தகமானது. இதே லூக்கா புத்தகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வரலாற்று ரீதியாக ரொம்ப துல்லியமாக இருக்கும் இந்த லூக்கா புத்தகமானது. அது வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. இந்த மார்க்கு புத்தகம் எதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா? ஊழியத்தை பற்றி மையமாக வச்சுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் கருத்துக்கள் இருக்கா? ஊழியமும் சரியான பதில் தான். தேவனுடைய ஊழியத்தை பற்றி மிகவும் தெளிவாக இந்த புத்தகம் விளக்குகிறது. வேறு ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா? சீடத்துவம். ஓகே, சீடத்துவம், அதையுமே நாம் சரியான பதிலாக கருதி கொள்ளலாம். நான் எதிர்பார்க்குற இன்னொரு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை காட்டுகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பாடத்துக்குள்ளாக இன்னும் உள்ளுக்குள்ளே சென்று பார்க்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை பற்றி நம்மளால் பார்க்க முடியும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கிற சர்ச்சைகள் என்ற இந்த பாடமானது மார்க்கு 2ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரத்தை மையமாக கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரம் எதை பற்றி பேசுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், மார்க்கு 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசித்து அறிய வேண்டும். ஏனென்றால் அந்த 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை தான் தொடர்ச்சியாக கொண்டு இந்த 2ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரம் எழுதப்பட்டுள்ளது. எடுத்தவர்கள் வாசியங்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 45வது வசனம். இந்த கடைசி பகுதி நம்ம பார்த்தோன்னா, எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். எத்திசையிலும், எல்லா திசையிலும் இருந்து தேவனை பார்ப்பதற்கு, அவருடைய அற்புதங்களை பெறுவதற்கு, அவருடைய போதனைகளை பெறுவதற்கு ஒரு பெருங்கூட்டம் வந்துச்சு என்று அந்த கடைசி பகுதி கூறுகிறது. ஒரு பெருங்கூட்டம் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி பின்தொடருது அப்படின்னு சொன்னால், சாத்தானுடைய எண்ணம் எவ்வாறாக இருக்கும்? சாத்தானுக்கு பிடிக்குமா? வாய்ப்பே இல்லை.
பரலோகத்திலே எல்லா புகழும் எல்லா வணக்கங்களும் தேவனுக்கு போகக்கூடாது, எனக்கு வேணும்னு சொன்ன அந்த சாத்தானுக்கு பூமியிலும் மனிதர்கள் தேவனை பின்பற்றி போவதை பார்க்க சகிக்கவில்லை. ஆகையால் இந்த சாத்தான் முரண்பாடுகளை ஏற்படுத்துகிறான், சர்ச்சைகளை ஏற்படுத்துகிறான், எதிர்வாதங்களை ஏற்படுத்துகிறான். இன்றைக்கான பாடத்தினுடைய தலைப்பை நாம் சர்ச்சைகள் என்று கூறலாம், இல்லைனா எதிர்வாதங்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ஒரே பொருளில் தான் வந்து முடியும். இந்த சாத்தான் இப்படிப்பட்ட சர்ச்சைகளை உருவாக்கி எப்படியாவது தேவனுடைய பின்னடியார்களை சிதறடிக்கணும், அல்லது தேவனை கொலை செய்ய வேண்டும், சிலுவை மரணத்திற்கு முன்பதாகவே தேவனை கொலை செய்து விட வேண்டும் என்பது தான் சாத்தானுடைய குறிக்கோள். ஏன்னா தேவனுடைய பின்னடியார்கள் சிதறி போயிட்டாங்கன்னா தேவனுடைய ஊழியம் இந்த உலகத்தில் நடக்காது, முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்னென்னா, தேவனை முன்னாடியே கொலை செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால் பாவத்திலிருந்து தேவன் இந்த மனித குலத்தை மீட்க முடியாது, சாத்தானுக்கு ஒரு சப்போர்ட் ஆகி போயிடும், இந்த மனிதர்கள் என் கூட இருக்கிறாங்க என்று சொல்லி. அதுதான் இந்த சாத்தானுடைய மைய கருத்தாக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த சர்ச்சைகளை அந்த சாத்தான் உருவாக்குறான். என்னென்ன சர்ச்சைகள்லாம் சாத்தான் உருவாக்குனா, அது எப்படியெல்லாம் தேவன் அணுகுனார், எப்படியெல்லாம் அந்த சர்ச்சைகளை தேவன் மேற்கொண்டார் என்பது குறித்து தான் இன்றைய பாடத்தில் நம்ம விளக்கமாக படிக்க போகிறோம். அதை படிப்பதற்கு முன்பதாக நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இருக்கும் நிறைந்த பரமபிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலும் ஒரு சிறு கூட்டமாக உம்முடைய பிரசன்னத்தை நாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்க வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நல்லதொரு பாடத்தை கொடுத்துருக்குறீங்க. சர்ச்சைகள், நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஏற்பட்ட சர்ச்சைகளை குறித்து தான் நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம்ப்பா. அந்த சர்ச்சைகளில் இருந்து நீங்கள் எங்களுக்கு என்ன பாடத்தை கற்பிக்க விரும்புகிறீரோ அதை நீர் கற்பியும் ஆண்டவரே. நாங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம், எங்களுடைய செவிகளை திறந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகளினால் இந்த இடத்தை நீங்கள் நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். சரி, இந்த சர்ச்சைகள் அல்லது முரண்பாடுகள் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக படிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகத்தில் முரண்பாடுகள், கான்ட்ரவர்சிஸ் எப்போல்லாம் உருவாகும்? நம்மளுடைய வாழ்க்கை அனுபவத்தில் பல காரியங்களை கடந்து வந்திருப்போம். நம்ம எல்லாருமே சர்ச்சைகளை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு முரண்பாடு அல்லது முரண்பாடான ஒரு கருத்து அல்லது ஒரு சண்டைகளில் ஒரு சில கான்ட்ரவர்சிஸ், அதிலெல்லாம் நம்ம உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அந்த முரண்பாடுகளுக்கு எது காரணமாக இருக்கிறது, அல்லது அந்த முரண்பாடுகள் எப்படி உருவாகிறது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க முடியுமா? ஏதோ ஒரு சில பதில்கள் எனக்கு நீங்கள் கொடுக்க முடியுமா? எப்படி முரண்பாடுகள் உருவாகிறது? மன்னிக்கவும், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். ஒற்றுமையின்மையினால் முரண்பாடுகள் ஏற்படுது. ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம். பொறாமையினால் ஏற்படுது. ஓகே, முரண்பாடுகள். ஈகோ. ஓகே, நான் தான் பெரிய ஆள், நான் சொல்கிறதான் எல்லோரும் கேட்கணும், கேட்காம இருந்தால் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டுரும். ஓகே, நல்ல கருத்து, நன்றி. பெருமை. ஓகே, பெருமை, ஈகோ எல்லாம் ஒரே அடிப்படையில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பெருமை, அதனால் முரண்பாடுகள் ஏற்படுது. ஓகே, வேறு எதுவும் கருத்துக்கள் இருக்கா? ஆர்வமாக இருக்கிறது இந்த கருத்துக்களை கேட்பதற்கு. ஏன்னா இந்த ஒவ்வொரு கருத்துலேருந்தும் நம்மளை இன்றைக்கி பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். நானும் சரி நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் எதுனாலலாம் கான்ட்ரவர்சிஸ் ஏற்படுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 3 பதில்கள் தென்பட்டது இன்டர்நெட்டில். முதலாவது, லெஸ் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஒரு விஷயத்தை குறித்து ஒரு குறுகிய தகவல் தான் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மேனிப்புலேட் பண்ண முடியும். இந்த விஷயம் இப்படியாக இருக்கலாம், இந்த விஷயம் அப்படியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சண்டை போட முடியும். சரி, ஒரு விஷயத்தை குறித்து குறைந்த தகவல் இருந்தால் முரண்பாடுகள் ஏற்படுகிறது. இரண்டாவது என்ன பார்த்தேன் அப்படின்னா, டிஃபரிங் பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருந்தால், இப்போ ஒரு இடத்துல ஒரு மக்கள் கூடி இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் வெவ்வேறு நம்பிக்கைகள் இருக்குது. உதாரணமாக தெய்வ நம்பிக்கை கூட சொல்லலாம். ஒருத்தர் இயேசு கிறிஸ்து தான் என்று கூறுகிறார், மற்றவர்களை கை காட்டுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் கட்டாயமாக முரண்பாடுகள், சர்ச்சைகள் ஏற்படும். மூன்றாவது, கடைசியாக நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா,
நாட் a lot of அண்டர்ஸ்டாண்டிங். சரியான புரிதல். இந்த புரிதல் யாரோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னீங்களா? ஓகே. சரி, ஒரு விஷயத்தை குறித்து சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் முரண்பாடுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இப்போ நான் 3 விஷயங்கள் சொன்னேன். ஒன்று, லெஸ் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், சரியான தகவல் நம்ம கையில் இல்லாதனால. இரண்டாவது, வேற்றுமையான கருத்துக்கள் அல்லது வேற்றுமையான நம்பிக்கைகள் இருக்கிறனால முரண்பாடுகள் அப்படின்னு சொன்னேன். மூன்றாவது கூறினேன், ஒரு விஷயத்தை குறித்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங், சரியான புரிதல் இல்லாதனால முரண்பாடுகள் ஏற்படுது அப்படின்னு நான் சொன்னேன். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த 3ஐயும் வைத்து பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் எதனால் முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கும்? தகவல்கள் குறைவாக இருந்த காரணத்தினால் முரண்பாடுகள் வேதாகமத்தில் ஏற்பட்டிருக்குமா? அல்லது வெவ்வேறு நம்பிக்கைகள் இருந்தனால் இந்த முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்குமா? அல்லது ஒரு விஷயத்தை குறித்து குறைந்த சரியான அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இல்லாதனால முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்குமா? புரிதல் இல்லாதனால சரியான பதில். ஏன்னா தேவனுடைய கிருபையினால சத்தியம் முழுமையாக நம் கைக்கு வந்து சேர்ந்துருக்கிறது. ஒரு குறையும் இல்லை, எல்லா தகவலும் நம்ம பெற்றுக்கிட்டோம். அதனால் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது. இரண்டாவது பார்த்தோன்னா, டிஃபரிங் பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ். நம்ம வைத்திருக்கிறது ஒரே வேதாகமம் தான். நாம் அனைவரும் தொழுவது வணங்குவது ஒரே தேவன் தான், ஒரே கர்த்தர் தான். அதில் நமக்கு பிரச்சனையே கிடையாது. கடைசி விஷயத்தில் நமக்கு பிரச்சனை என்னென்னா, நாட் a lot ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு சரியான புரிதல் இல்லை. இந்த வேத வசனங்களை புரிந்து கொள்ள நமக்கு முடியாதனால சர்ச்சைகள் ஏற்படுது. ஓகே, இந்த சர்ச்சைகளை உருவாக்குறது யார் நான் கூறினேன்? சாத்தான் அப்படின்னு நான் சொன்னேன். எதனால் இந்த சாத்தான் முரண்பாடுகள் ஏற்படுத்துகிறான்? பிரிவினை உண்டாக்க, தேவனை கொலை செய்ய சாத்தான் இந்த முரண்பாடுகள் ஏற்படுத்துகிறான். ஏன்னா சாத்தானுக்கு தேவனை பின்தொடர்கிற பின்னடியார்களை எப்படியா சிதறடிக்க வேண்டும் என்பது தான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. அதற்கு அவன் கையாளுகிற சூட்சமங்கள் 2ஐ நான் உங்கள் முன்வைக்கிறேன். என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் இந்த சாத்தான் யூஸ் பண்ணுறான் இந்த மனிதர்களை சிதறடிக்க, முரண்பாடுகளை ஏற்படுத்த என்று சொல்லி இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலாவதாக, உண்மையையும் பொய்யையும் கலத்தல். இது நமக்கு புதியது அல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான். ஆதாமேவாள் இருக்கும் பொழுது ஏவலிடம் சாத்தான் பொய்யையும் சொல்லலை, உண்மையையும் சொல்லலை, உண்மையும் பொய்யையும் கலந்து கூறினான் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். இந்த சாத்தான் கையாளுகிற இரண்டாவது சூட்சமம் என்ன அப்படின்னு சொன்னால், கூட்டு சேர்த்தல். இதுக்கான உதாரணமும் ஆதியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த தேவ தூதர்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கும் பொழுது சாத்தானுக்கு தேவன் மீது வெறுப்பு வருகிறது. தொழுகைகள் வணக்கத்தை தனக்கென எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டான். அவை மட்டும் இல்லை, 1/3 தூதர்களை தான் பக்கம் இழுத்து கொண்டு அவன் கீழே விழுந்து விட்டான் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த சாத்தான் மனிதர்களை முரண்பாடுக்குள்ளே சிக்க வைப்பதற்கு 2 சூட்சமங்களை பயன்படுத்துகிறான். முதலாவது, உண்மையும் பொய்யும் கலக்கிறான். இரண்டாவது, கூட்டு சேர்க்கிறான். ஓகே, இதை பற்றி இன்னும் ஆழமாக இந்த சம்பவங்களுக்குள்ளாக போகும்பொழுது நாம் படித்து கொள்ளலாம். இன்றைக்கி நமக்கு 5 சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 5 சம்பவங்களுமே ஒரு முரண்பாடான சம்பவங்கள், சர்ச்சைகளான சம்பவங்கள். இந்த சர்ச்சைகளான சம்பவங்களிலிருந்து தேவன் ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக்கொள்ள விரும்புகிறார், கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதன் மூலமாக நிகழ்காலத்திலே நாம் சந்திக்கக்கூடிய சர்ச்சைகளாகட்டும் அல்லது பரலோகத்திற்கென்று நாம் நம்மை தாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த பாடங்கள் உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். முதலாவது சம்பவம், நம்மளுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். மார்க் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மார்க் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. 1வது வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஓகே, கப்பர்நகூமுக்கு இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். அங்கே ஒரு வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டில் வாசலுக்குள்ளே கூட நுழைய முடியல, அந்த அளவுக்கு ஒரு பெருங்கூட்டம் தேவனை சூழ்ந்திருக்கு. அங்கே இருந்து தேவன் போதிக்கிறார், வசனத்தை போதிக்கிறார். 3வது வசனம் பார்ப்போம்.
அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இதுதான் சம்பவம். இந்த முதல் 5 வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்பொழுது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. 1வது வசனத்தில் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, அவர் யாருடைய வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் கெஸ் இருக்கா? எதுவும் அனுமானம் இருக்கா? இயேசு கிறிஸ்து அவங்க யாருடைய வீட்டில் இருந்திருப்பார்? மன்னிக்குவோம். ஓகே, பேதுருவின் மாமியோடைய வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களையும் மற்றும் மற்ற இணை வசனங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே பேதுருவினுடைய வீட்டில் தான் அந்த இயேசு கிறிஸ்து இருந்து போதனை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தான் இந்த 4 பேர் வராங்க, ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு. அங்கே உள்ளே நுழைய முடியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குது என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக. அதனால் மேலே ஏறி அந்த கூரையை பிரித்து மேலேருந்து அந்த கட்டிலோடு அந்த திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கணும்? திமிர்வாதக்காரனை இறக்கியிருக்காங்க. அப்போது லிட்டரலாக தெரியுது அங்கே ஒரு ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது, அதனை குணமாக்கணும் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அப்போ தேவன் என்ன கூறியிருக்கலாம்? படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, எழுந்து போ, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் மாறாக அங்கே என்ன கூறுகிறார்? உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஓகே, எதனால் இயேசு கிறிஸ்து அங்கே பாவங்களை குறித்து பேசுகிறார் என்பதை நம்ம பிற்பகுதியில் பார்க்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஹைலைட் பண்ணி காட்ட விரும்புகிற ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், 3வது வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இந்த 4 பேருக்கும் இந்த திமிர்வாதக்காரனுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு துடிப்பு காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நண்பர்கள் உங்கள் யாருக்கும் அமைஞ்சிருக்காங்களா இது வரைக்கும்? அல்லது இப்படிப்பட்ட நண்பர்களாக நம்ம யாருக்காவது நம்முடைய வாழ்நாளில் இருந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நிச்சயமாக அந்த 4 பேரும் குடும்பத்தார் கிடையாது. ஒருவேளை குடும்பத்தாராக இருந்தார்கள் என்று சொன்னால் வேதாகமத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். குடும்பத்தார் அல்லது சகோதரர்கள் 4 பேர் அழைத்து வந்தார்கள். 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், அல்லது அந்நியர்களாக கூட இருக்கலாம். அந்த 4 பேர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதிலிருந்து ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு அதன் பிறகு பிற்பகுதியை கடந்து செல்லலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, ஒரு வாஞ்சை அவர்களிடத்தில் காணப்பட்டது. 2வது, அவங்க பின்னாடி திரும்பி போகலை. அவங்க பின்னாடி திரும்பி போவதற்கு பலவிதமான வாய்ப்புகள் ஏற்பட்டது. முதலாவதாக, அவங்க அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு வயதானவங்களை நான் கூறலை, ஒரு இளம் வயது அல்லது ஒரு மிடில் ஏஜ், ஒரு 50 வயதுக்கு உட்பட்டவர்கள், ஒரு 50 கிலோவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய எடை, உடல் எடை, அல்லது 100 கிலோவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 120 கிலோவாக இருந்தாலும் சரி, என்னைக்காவது அவர்களுடைய பாரம் அவங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? நம்முடைய உடம்பை தூக்குறதுக்கு நம்ம அவ்வளோ பெரிய சிரமப்பட வேண்டாம். நம்ம ஒல்லியாக இருந்தாலும் சரி, நம்ம குண்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் வெயிட் போட்டிருந்தாலும் சரி, நம்முடைய உடலை தூக்குவது நமக்கு சுமையாக இருக்காது, பாரமாக இருக்காது. ஆனால் மற்ற ஒருவனை தூக்குவது கடினமாக இருக்கும். இதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இதை நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸை தூக்க வேண்டிய ஒரு சில நேரங்கள் ஏற்படும். அந்த டைமில் தூக்கும் பொழுது தான் பார்ப்பதற்கு ஒரு 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 லீனான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஆனால் தூக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு எடையோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை ரொம்ப சுலபமாலாம் தூக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஓகே, தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு வீடு இருக்குது, அவ்வளோ ரொம்ப கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்குள்ளாக இவங்களால போக முடியல. அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லியிருக்கலாம், ஏப்பா உனக்கு நல்லது செய்யணும்னு நமக்கு ஆசைப்பட்டோம்,
ஆனால் முடியல, ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்குவோம், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டு போயிருக்கலாம். ஒன்று. அப்படி இல்லையா, இவங்க மேலே ஏறி கூரையை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் இவங்க விசுவாசத்துலேருந்து விலகி இருக்கலாம். எப்படி விலகி இருக்கலாம்? ஓகே, நம்ம கஷ்டப்பட்டு இந்த கூரையெல்லாம் பிரிக்க போகிறோம், இந்த கூரையெல்லாம் பிரித்து இந்த திமிர்வாதக்காரனை உள்ளுக்குள்ளே இறக்கும் பொழுது ஒரு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகி போயிருமே, நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணணுமா என்ற ஒரு கேள்வியும் அந்த 4 பேருக்கு எழுந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் மீது முழு விசுவாசம் அந்த 4 பேருக்கும் இருந்தது. விசுவாசத்தோடு அந்த திமிர்வாதக்காரனை மேலிருந்து இறக்குனாங்க, அவனுக்கு அங்கே சுகம் கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து தேவனும் பாராட்டினார் என்பதை நம்மால் வாசிக்க முடிகிறது. சரி, இப்போது நான் முதல்ல கேட்ட அந்த கேள்விக்கு நம்ம போகலாம். இயேசு கிறிஸ்து ஏன் உனக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று கூறினார்? எதுவும் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் தயவு கூறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்குமே மிக குழப்பமாக தான் இருந்துச்சு இதை படித்து பார்க்கும் பொழுது. அவன் ஏற்கனவே அந்த பாவம் செஞ்சுருக்காங்கிற ஒரு கில்ட் அவனுடைய மனதில் இருக்குது. அது தேவன் உணர்ந்திருக்கிறார். உணர்ந்ததுனால பாவங்கள் மன்னிக்கப்படுது என்று கூறுகிறார். மிகவும் சரியான ஒரு பதில். வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கா? எதனால் தேவன் எடுத்த உடனே பாவங்கள்? ஓகே, இந்த உடல் ரீதியான சுகத்தை யாருனாலும் கொடுக்கலாம், ஒரு மருத்துவர் கூட வந்து கொடுத்துடலாம். ஆனால் பாவத்தை மன்னிப்பதற்கு முடிந்த ஒரே நபர் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால் இயேசு கிறிஸ்து முதலாவதாக அதை கொடுக்கிறார் என்று சொல்லி கூறுகிறார்கள். அதுவும் மிகவும் சரியான ஒரு பதில். பாவங்கள் ஏன் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த யூதர்களை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். இந்த யூதர்கள் தாங்கள் பிறந்ததிலிருந்தே இயேசு கிறிஸ்து முதலாம் முறையாக இந்த பூமிக்கு வரப்போகிறார், நம்முடைய பாவத்திற்காக அவர் மரிக்கப் போகிறார் என்று சொல்லியே கற்பிக்கப்பட்டு வளர்ந்து வந்தார்கள். எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் முதல்ல அந்த குழந்தையுடைய தாயும் தகப்பனும் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற முதல் விஷயம் என்னன்னா, எப்பா நீயும் நானும் பாவிகள், நம்முடைய பாவத்தை அழித்து போடுவதற்கு, பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்கு இயேசு கிறிஸ்து முதலாம் முறையாக இந்த பூமிக்கு வருகிறார் என்று சொல்லி. அப்போ இந்த எல்லா யூதர்களுக்கும் மனதில் என்ன ஒரு தாற்பயம் இருக்கும்? இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும், வேறு யாராலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறார், நான் மன்னிக்கிறேன் என்று கூறின உடனே அவங்களுடைய மைண்டில் எது ஸ்ட்ரைக் ஆகணும்? ஃபஸ்ட்டு, நான் சிறு வயதிலிருந்தே படிச்சிருக்கிறேனே, யாரோ ஒரு இயேசு கிறிஸ்து வந்து என்னுடைய பாவத்தை மன்னிப்பார் என்று சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தார்களே, இப்பொழுது ஒரு மனிதன் இவ்வாறு கூறுகிறாரே, இவர் அந்த இயேசு கிறிஸ்துவாக இருக்குமோ என்று சொல்லி அவர்கள் யோசித்திருக்க வேண்டும். அவர்களை யோசிக்க வைக்கும் வண்ணமாக முதலாவது அவர் பாவத்தை மன்னிக்கிறார். இரண்டாவது, நீங்கள் கூறியபடி அந்த மனிதனுக்கு மனதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு கில்ட் இருந்துச்சு. அதை தேவன் அறிந்தார். இன்றைக்காவது நமக்கு பரவாயில்ல. ஏன் பரவாயில்ல? நமக்கு பாவம்னா என்னன்னு தெரியும், பாவத்திற்குள்ளாக இந்த மனித குலம் எப்படி விழுந்தது அப்படின்னு தெரியும், இந்த பாவத்திலிருந்து நம்ம எப்படி மீட்கப்படுகிறோம், எப்படி தேவனுடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு எப்படி நீதிமானாக ஆக்கப்படுகிறோம், இந்த எல்லா ஃபுல் சீக்வன்ஸும் நமக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு இருந்த யூதர்கள், புறஜாதிகள், அவங்கெல்லாம் பரிதபிக்கக்கூடியவர்கள். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் பாவி என்று தெரியும், ஆனால் இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி மீட்கப்பட போகிறேன் என்ற ஒரு முழுமையான விளக்கம் அவங்க அறியாமல் இருந்தார்கள். இந்த திமிர்வாதக்காரனும் அப்படி தான். ஐயோ, எனக்குள்ள ஒரு பெரிய பாவம் இருக்கே, நான் மிகப்பெரிய பாவியாக இருக்கிறேனே, பரலோகத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாக நான் இல்லையே, என்னை இந்த பாவத்திலிருந்து யார் மீட்பா என்று சொல்லி அவன் மனதிற்குள்ளாக கும்பிரி கொண்டிருந்திருக்கிறான். இதை தேவன் அறிந்தார். ஆகையால் முதலாவது தேவன் அந்த மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். அதன் பிறகு ஒரு ஃபிசிக்கல் வெல்பீயிங், சரீர பிரகாரமான ஒரு விடுதலையை, ஒரு சுகத்தை அந்த மனிதனுக்கு தேவன் கொடுக்கிறார். சரி, இன்னொரு கேள்வியை இந்த வேத பாரகர்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்குறாங்க.
எப்போ கேட்குறாங்க? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே. நம்ம அந்த வசனத்தை வாசிப்போம். 6வது வசனம், மார்க் 2:6. அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகர்களில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். தேவன் ஒருவர் தானேப்பா பாவத்தை மன்னிக்க முடியும், இவர் எப்படி பாவத்தை மன்னிக்கலாம்? அப்படி இவர் தேவனுடைய ரோல் எடுத்துக்கிறாருன்னா அது தேவ தூஷணம் ஆகாதா என்று சொல்லி அந்த வேத பாரகர்கள் கேட்குறாங்க. இது சரியான ஒரு கேள்வியா? வேத பாரகர்கள் கேட்பது சரியான ஒரு கேள்வியா? இயேசு கிறிஸ்து தான் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். யூதர்கள் ஏற்கனவே படித்திருக்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் தேவனுடைய ஒரு கடமையை தன்னுடைய கடமையாக ஆக்கிக் கொள்கிறானோ அவன் தேவ தூஷணம் சொல்கிறான் என்று. ஸோ தேவன் பாவத்தை மன்னிக்கும் தன்மை கொண்டவராக இருந்தார். அது எங்கே நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னால், மார்க் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறீங்களா? மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று. ஆகையால் இங்கே மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த மனிதர்கள், அந்த யூதர்கள் இவர் தான் மேசியா என்பதை ஏற்றுக்கொள்ளாததுனால அது தேவ தூஷணம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க ஒருவேளை மேசியா தான் இவர் அப்படின்ட்டு ஆரம்பத்திலே உணர்ந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால், பாவத்திற்காக மன்னிப்பதற்கு எப்படி அவருக்கு உரிமை இருக்கின்றதோ அதே போல் நமக்கு பாவத்தை மன்னிப்பதற்கும் அவருக்கு உரிமை இருக்கின்றது என்பதை அவங்க ஆரம்பத்திலேயே அறிந்திருந்திருப்பாங்க. சரி, இந்த சம்பவத்திலேருந்து நாம் ஒரு சில டேக்அவேஸ் எடுத்துக்கலாம், ஒரு சில லெசன்ஸை நம்ம கற்றுக்கலாம். முதலாவதாக, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் யாரோ ஒரு நபர் கூட்டிகிட்டு வர வேண்டியது இருக்குது. திமிர்வாதக்காரன் பாவியாக இருந்தார். அந்த திமிர்வாதக்காரனை தேவனிடத்தில் அழைத்து வருவதற்கு அங்கே 4 பேர் தேவைப்பட்டார்கள். இன்றைக்கும் இந்த உலகம் பாவத்திற்குள்ளாக மாண்டு போயிருக்கு. அங்கே உள்ள மனிதர்களை தேவன்கிட்ட கூட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நாம் அனைவரும் அந்த இடத்துல தேவைப்படுகிறோம். நம்முடைய முக்கியத்துவத்தை முதலாவதாக இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது. இந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது போதகர் ஜான் கிஷ் அவர்கள் வெளியிட்ட ஒரு பாடல் சிடியில் ஒரு அருமையான ஒரு கதை இருந்தது. அதை முன்பு கேட்ட ஒரு ஞாபகம் இதை படித்த உடனே எனக்கு தோன்றியது. அது என்ன கதை அப்படின்னு சொன்னால், ஒரு ஹைவேஸ் இருக்குது, ஒரு ரோடு இருக்குது. அங்கே ஒரு நாய்க்குட்டி ரொம்ப அடிபட்டு விழுந்து கிடக்குது. இது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நாய்க்குட்டி விழுந்து கிடக்கு. அந்த நாய்க்குட்டி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வழிபோக்கராக போன ஒரு நபர் அந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு கூட்டு வர்றார். வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த நாய்க்குட்டிக்கு மருந்து கட்டி விடுறார். எப்படியாவது அந்த நாய்க்குட்டி மீண்டும் நார்மல் லைஃப்க்கு வந்து துள்ளி குதித்து ஆடணும் அப்படின்றத பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலோடு காத்திருந்தார் அந்த நபர். வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார், மருந்தை வச்சு கட்டுறாரு. கட்டிட்டு எப்போ இந்த நாய்க்குட்டி நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. தேவனுடைய கிருபையினால் ஒரு நாள் அந்த நாய்க்குட்டி நடந்தது. இந்த மனிதனுக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். அந்த நாய்க்குட்டியை அந்த வயல்வெளிக்கெல்லாம் கூப்பிட்டு போய் அழகு பார்த்துட்டு இருந்தார். ஒரு வாரம் கழியுது, இந்த நாய்க்குட்டியை காணும். ஒரு அதிகாலை நேரத்தில் இந்த மனிதன் எவ்வளவோ தேடுறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த நாய்க்குட்டிக்கு உதவி செஞ்சேன், பெருசாகிற வரைக்கும் வளர்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேனே, இப்போ இந்த நாய்க்குட்டி ஓடி போயிடுச்சே, நான் எங்கே போய் தேடுவேன்னு சொல்லிட்டு இவர் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. காலையில் சாப்பிடல, மதியம் சாப்பிடல, நைட் ஆகுது. நைட்டு இந்த நாய்க்குட்டி தூரத்துலேருந்து வரதை இந்த மனிதன் பார்க்குறாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது ஓடியே போய் இந்த நாய்க்குட்டியை தூக்கிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஓடியே போகிறாரு. அந்த நாய்க்குட்டியை போய் தூக்கிட்டாரு. பார்த்தா பின்னாடி நிறைய நாய்க்குட்டிகள் ஓடி ஓடி வருது. எல்லா நாய்க்குட்டிகளுக்கும் உடலில் ஏதோ ஒரு சுகவீனம் இருக்குது. ஒரு நாய்க்குட்டிக்கு வாலில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஒரு நாய்க்குட்டிக்கு கால் உடஞ்சிருக்கு. இன்னொரு நாய்க்குட்டிக்கு கால் பிறவிலிருந்தே சரியாக நடக்க முடியாமல் இருக்குது. ஒரு சில நாய்க்குட்டிக்கு கண்கள் தெரியலை. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே தான் இந்த மனிதனுக்கு தெரியுது, அந்த நாய்க்குட்டி சும்மா ஒன்றும் போகலை, தான் ஒரு நன்மையான ஒரு காரியத்தை கொண்டுட்டேன். அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதை நான் அறிவிக்கணும்
அதை நான் அனுபவிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு அந்த எல்லா மூடமான நாய்க்குட்டிகளையும் இந்த மனிதன்கிட்ட கூட்டு வந்துச்சான். இந்த மனிதன் அந்த எல்லா நாய்க்குட்டிகளையும் பராமரித்தார் என்று சொல்லி அந்த கதை முடிவடைகிறது. இதே போல தான் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனைவரும் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பை உற்று நோக்கி ஒரு இடத்துல அமர்ந்து உட்காந்து கண்களை மூடி நம்முடைய பர்சனல் லைஃப்பை நம்ம உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு அவலமான ஒரு நிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலையில் இருந்தது தேவன் இப்போ நம்மளை காப்பாற்றிட்டாங்க. நம்ம தேவனுக்குள்ளாக துள்ளி குடித்து ஆடிட்டுருக்கோம், பாடிக்கிட்டு இருக்கோம், தேவனுடைய ஆலயத்தில் கூடி தேவனுடைய சத்தியங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். தேவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் நம்மளை பார்த்துட்டு. இப்போ தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், நாம் அனைவரும் வெளியே சென்று யாரெல்லாம் நாம் முன்பு இருந்தது போல மூடமாக இந்த உலகத்தில் இருக்காங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரெல்லாம் மூடமாக இந்த உலகத்தில் இருந்திருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் போய் அழைத்து வர வேண்டும் என்பதே தேவனுடைய அனாதி தீர்மானமாக இருக்கிறது. ஆகையால் இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது காரியம், நாம் பெற்றுக்கிட்டோம், நமக்கு பரலோகராஜ்யம் உறுதி செய்யப்பட்டது, பிரச்சனை இல்லை. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதை தான் நாம் யோவான் 3:16 நம்மளால் வாசிக்க முடியும். இரண்டாவது, டெமான்ஸ்ட்ரேட் ஃபெய்த் பை ஆக்ஷன்ஸ். இந்த 4 பேர், அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்த 4 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. நம்மால் எப்படி பார்க்க முடிந்தது? அவருடைய செய்கைகளினால் பார்க்க முடிந்தது. அவங்க செய்யாமல் இருந்தாங்கன்னா நமக்கு தெரிந்திருக்காது. தேவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் ஒன்றுக்கும் உதவாத ஒரு விசுவாசமாக மாறி போயிருக்கும். இன்றைக்கி அவங்க அன்றைக்கி தங்களுடைய விசுவாசத்தை செயலில் கொண்டு வந்தாங்க. கூரை மேலே ஏறினாங்க, கூரையை பிரித்தாங்க. அந்த கூரையை பிரிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு. ஆகையால் அந்த திமிர்வாதக்காரனுக்கும் அது பயனுள்ளதாக அமைந்தது. இந்த காரியத்தை படிக்கும் நமக்கும் இது பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில், நிகழ்கால வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், பலவிதமான காரியங்களில், பலவிதமான சம்பவங்களில் நாம் தேவனுடைய விசுவாசத்தை வெளியரங்கமாக காட்டக்கூடிய சூழல்கள் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட சூழல்களை நாம் நழுவ விடாமல் அதில் நாம் தேவனை பிரஸ்தாபப்படுத்தினோம் ஆனால் நிச்சயமாகவே அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்குள்ளதாக அமையும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. மூன்றாவதாக, கில்ட். அந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குமுறல் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன்ல, அதே போல தான் இன்றைக்கி நம்ம மத்தியில் எவ்வளோ பெரிய மனக்குமுறல்கள் நம்மளுடைய மனதிற்குள்ளாக இருக்கலாம். எப்படி இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட போகிறது, அல்லது எப்படி இந்த பாவத்திலிருந்து நான் விடுபட போகிறேன் என்றெல்லாம் நம்முடைய மனது அலைப்பாயலாம். பெரியவர்களை விட வாலிபர்களுக்கு இந்த ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் பெரியவர்கள் தேவனுடைய கிருபையினாலே அந்த பாவங்கள் எல்லாம் மேற்கொண்டு ஒரு மெச்சூர்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இந்த வாலிபர்கள் முக்கியமாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஒரு மதில் மேல் உள்ள பூனையை போல தான் அவங்களுடைய மனது இருக்கும். இங்கிட்டு போவதா அங்கிட்டு போவதா. ஏன்னா 2 பக்கமுமே அவங்களுக்கு நல்ல காரியங்கள் இருக்கும். இங்கிட்டு போனால் தேவனுடைய ஆசீர்வாதம், இங்கிட்டு போனால் உலக புகழ்ச்சி. இதை தேர்ந்தெடுப்பதில் வாலிபர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். ஆகையால் நாம் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு கில்ட் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதில் இருந்ததுன்னா அதிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, ஹீலிங் டைம். தேவன் எப்பொழுது நம்மை சுகப்படுத்துகிறார்? வேதாகமத்தில் நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் வந்த உடனே நாம் ஆரம்பத்திலே நான் கூறினது போல, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த களிமண் எடுத்து கண்ணில் பூசி இந்த குளத்தில் போய் நீ கழுவுப்பா, உன் கண்கள் சொஸ்தமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். இருக்கட்டும்ப்பா, நீ இப்படியே போ அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேத சம்பவத்தை நீங்கள் குறிப்பிட முடியுமா? தேவன் உடனே அந்த அந்த விண்ணப்பத்திற்கான பதிலை கொடுக்காமல், நீ வெயிட் பண்ணுப்பா, இல்லை இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வேத சம்பவம் உங்களுடைய மனதில் தோன்றுகிறதா? பவுலுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது என்ன பிரச்சனைன்றது ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்படலை வேதாகமத்தில். ஒரு முள் இருந்துச்சு அப்படின்னு மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பவுல் ரொம்ப மன்றாடி ஜெபிக்கிறார் இயேசு கிறிஸ்து கிட்ட, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த முள்ளிலிருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கப்பா, இது எனக்கு ரொம்ப உடல் ரீதியாக ரொம்ப பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி ஜெபிக்கிறார். ஆனால் தேவன் என்ன கூறினார்? என் கிருபை உனக்கு போதும்பா, நீ பாட்டுக்கு போ. உன்னால் ஊழியம் செய்கிறதுக்கும் நீ இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் இந்த பிரச்சனை ஒரு தடையாக இருக்காது, நான் உனக்கு பலனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி பவுல் அனுப்பிடுவார்.
பவுலுக்கே அந்த ஒரு பதில். நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். சரி, இப்படி இயேசு கிறிஸ்து பதிலை தள்ளி போடுவதற்கான காரணம் 1, 2 ஏதாவது ஒரு கருத்துக்கள் கூற முடியுமா? ஏன் இயேசு கிறிஸ்து கொடுக்கலாம்ல? அவர் படைத்த மனிதன் பரிதபிக்கிறான், கண்களால் பார்க்குறாரு, அந்த மனிதன் கண்ணீர் விடுறான், சுகப்படுத்தலாமே. பாவிலாகிய நமக்கே அப்படி ஒரு கரிசனை ஏற்படுது அப்படின்னு சொன்னால், இந்த அண்ட சராசரத்தையும் உருவாக்குனவருக்கு எப்படிப்பட்ட ஒரு மன கரிசனை இருக்கும்? ஏன் ஆண்டவர் தள்ளி போடுகிறார்? எதுவும் கருத்துக்கள் இருக்கா? நீங்கள் ஷேர் பண்ணலாம். அந்த பலவீனத்தில் ஒரு நன்மை தேவன் வைத்திருப்பார். நமக்கு அது என்னன்னு தெரியாது, ஆனால் மற்றவர்களுக்கு அது ஒரு சாட்சியாக அமையும். அவருடைய நாமம் இந்த உலகத்தில் மகிமைப்படுவதற்காக தேவன் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். அதனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதில் தான். இதை நம்ம ஏற்கனவே ஒரு பாடத்துலையும் படிச்சிருப்போம். அந்த அக்கினி குப்பிகளை பற்றி படிக்கும் பொழுது தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அக்கினி குப்பிகளுக்கு போல ஒரு சோதனைகளை அனுமதிக்கிறார் என்பதை நம்ம படிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி அந்த காலாண்டில். அதில் மிக தெளிவாக இது கொடுக்கப்பட்டுள்ளது. நம் மூலமாக தேவன் பலருடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக, அவர்களை ரட்சிப்பிற்குள்ளாக கொண்டு வருவதற்காக தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். 1. 2, எதுக்காக தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், நாம் பர்சனலாக தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக. தேவனை நாம் சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு சில காரியங்களை அப்படியே விட்டுறார். தேவனை சார்ந்து வாழ ஒருவேளை அந்த சுகம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், பிற்காலத்தில் ஒருவேளை இந்த மனிதனுடைய எண்ணம், என்னுடைய சுயபலத்தில் நான் போயிடுவேன்ப்பா, எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி மாற வாய்ப்புகள் உள்ளது. அதிலிருந்து தப்பு வைக்க தேவன் ஒரு சில காரியங்களை அப்படியே விடுகிறார். வேறு எதுவும் காரியம் இருக்கா? வேறு எதுவும் கருத்துக்கள் இருக்கா அதில் ஆட் பண்ணுறதுக்கு? விசுவாசம், தேவன் மீது விசுவாசத்தை இன்னும் வளர்ப்பதற்காக அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? ஓகே, தேவன் மீது இன்னும் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்காக அந்த காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஓகே, 2வது காரியம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மார்க்கு 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனத்தை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஏற்கனவே பார்த்த சர்ச்சை எதனை அடிப்படையாக கொண்டு எழுந்தது? ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து பாவ மன்னிப்பிலிருந்து உருவான ஒரு சர்ச்சை. எப்படி தேவன் பாவத்தை மன்னிக்கலாம், அது தேவ தூஷணம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2வது ஏற்படுகிற சர்ச்சை என்ன அப்படின்னா, உணவை வைத்து சர்ச்சை. 14வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார். அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்தொரியில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு. இந்த லேவி யாரு? மத்தேயு. இந்த டிசைர் ஆஃப் ஏஜஸ் புக்லையும் இனியான வசனங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த லேவி மத்தேயு என்பது நமக்கு தெளிவாக தெரியும். ஓகே, அந்த ஆயத்துறையில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த ஆயத்துறை ரொம்ப சுலபமான ஒரு துறையோ அல்லது சாதாரணமான ஒரு துறையோ கிடையாது. அது ஒரு அரசாங்கத்துறை, ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு பெரிய அந்தஸ்துள்ள ஒரு துறை தான் இந்த ஆயத்துறை. அந்த ஆயத்துறையில் தான் இந்த லேவி உட்கார்ந்துருக்கிறார். அவரை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். எப்போ எனக்கு பின்னாடி வாப்பான்னு கூப்பிட்றாரு அந்த லேவியை. அந்த லேவியும் அந்த ஆயத்துறையை விட்டுட்டான், அந்த கவர்மெண்ட் ஜாபை விட்டுட்டான், அந்த ஒரு பதவி, அந்த பெருமை, ஒரு அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுக்கு பின்னாடி போகிறான். 15வது வசனத்தில், அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோட கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். இந்த ஆயக்காரர் கூட, இந்த ஆயக்காரரான அந்த லேவியோட பல ஆயக்காரர்கள், பல பாவிகள் தேவனோடு பந்தி இருப்பதற்கு வந்திருந்தாங்க. முதலாவது பார்க்கணும், இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை கூட்ட உடனே அந்த மனிதன் பந்தி வைக்கிறான். தேவனுடைய அழைப்பை அந்த மனிதன் பெற்ற உடனேயே அதை கொண்டாடுகிறான். இந்த ஒரு காரியத்தை அந்த லேவியினிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றும் தேவன் நமக்கு பலவிதமான அழைப்புகளை கொடுக்கிறார். தேவனுடைய ஊழியத்திற்கென்று தேவன் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். தேவனோடு போகின்ற நாம் மன சந்தோஷத்தோடு போக வேண்டுமே ஒழிய சஞ்சலத்தோடும், ஐயோ இத்தனை விஷயங்களை நான் விட்டுட்டு போயிட்டேனே என்பதை பற்றியும் நம்ம சிந்திக்கக்கூடாது என்பது அந்த லேவியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது ஒரு காரியம். அப்படி அந்த லேவி பந்தி வைக்கும் பொழுது பாவிகளும் கூட சேர்ந்துருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ஆயக்காரர்
மன்னிக்கவும், அந்த பரிசேயர் என்ன சொல்கிறாங்கன்னா 16வது வசனத்தில், அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் கூட போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு, வேத பாரகரும் பரிசேயரையும் பார்க்குறாங்க. அவர் சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார். சரி, இது உங்களுக்கு நியாயமான ஒரு கருத்தாக படுகிறதா? ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்காந்து போஜனம் பண்ணுறாரேப்பா, அவர் எப்படி போஜனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் கேட்குறாங்க. இது சரியான ஒரு கேள்வியா அல்லது தவறான ஒரு கேள்வியா? இரண்டே பதில் தான். தவறான ஒரு கேள்வி. ஓகே, இப்போ நான் ஒரு வசனம் சொல்கிறேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இங்கே இயேசு கிறிஸ்து உட்கார மட்டும் இல்லை, அந்த பரியாசக்காரரோடு சேர்ந்து என்ன செய்கிறார்? போஜனம் இருக்கிறார். இதை பார்த்து அந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் கேட்குறாங்க, எப்படி இயேசு கிறிஸ்து இங்கே போஜனம் பண்ணலாம் அப்படின்னு. அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் மட்டும் கிடையாது, இந்த யூதர்களுக்குன்னு ஒரு சட்டங்கள் இருந்தது. அந்த சட்டங்களில் என்ன எழுதியிருந்ததுன்னா, ஒரு ஆயக்காரர் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு அசுத்தமான ஒரு வீடாக கருதப்படும் அப்படின்னு அந்த யூதர்களுடைய சட்டத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த யூதர்களுடைய சட்டத்தையும் இந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் கேட்குறாங்க, எப்படி உட்கார்ந்து பந்திருக்கலாம் அப்படின்னு. இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? ஓகே, ஆமாம். ஓகே, மிகவும் சரியாக கூறினார்கள். இதே பதிலை தான் தேவனும் குறிப்பிடுகிறார் அடுத்த வசனங்களில். 17வது வசனத்தில், இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நான் நல்லா இருக்கிறவங்களே இல்லை, நீதிமான்களை இல்லை, சுகம் உள்ளவர்களை இல்லை, யாரை அழைக்க வந்தேன்? பாவிகளை தான் நான் அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கூறுகிறார். இங்கே நம்ம 2 காரியங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லக்கூடிய அந்த வசனமானது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், நாம் அந்த பாவத்தில் ஈடுபடக்கூடாது என்பதை குறிப்பிடுகிறது. லிட்ரலாக உட்காரக்கூடாது சாப்பிடக்கூடாது என்று இல்லாமல் அவன் செய்கிற பாவத்திலே நானும் ஈடுபடக்கூடாது, நான் பங்களிக்கக்கூடாது என்று சொல்லி அந்த வசனம் குறிப்பிடுகிறது. தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய 2வது காரியம் என்ன அப்படின்னா, தேவன் இந்த உலகத்திற்கு வந்தது பாவிகளுக்காக தான். சரி, பாவிகளை தேவன் ரட்சிப்புக்குள்ளாக அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க பாவியாக இருக்கிறாங்க, ஆனால் தாங்க செய்கிறது பாவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவனுடைய பதில் என்ன? அதுதான், நீதிமான்களுக்காக நான் வரலை, பாவிகளுக்காக வந்தேன். நாம் ஒருவேளை நம்ம பாவின்றதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மை பாவியாக கருதி தேவன் நமக்கு சுகம் கொடுப்பார், ரட்சிப்பு கொடுப்பார். ஒருவேளை நான் பாவியாகவே இருந்தாலும் அந்த பாவத்தை நான் உணர்ந்து கொள்ளலை, நான் நீதிபடாக தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சொன்னோன்னா தேவன் நம்ம நீதிமானாக கருதி, சரிப்பா நீ நீதிமான் தானே, உனக்கு நான் தேவையில்லை, நீ பாட்டுக்கு போ, நீ பரலோகத்துக்கு வந்துடுவேல என்று சொல்லி தேவன் நம்மை மேனிபுலேட் செய்வதில்லை. ஆகையால் இந்த பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 3வது காரியம், நாம் நம்மை பாவி என்று அர்ப்பணிக்க வேண்டும். நாம் பாவி என்பதை நாம் உணர வேண்டும். பாவி என்று நாம் உணரலை அப்படின்னு சொன்னால் அந்த ரட்சிப்புக்குள்ளாக நாம் பங்களிக்க முடியாது என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதிலிருந்து இன்னொரு காரியத்தையும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய பார்வையிலிருந்து
தேவனுடைய கண்கள்லேருந்து இந்த மனுஷனை பார்க்கணும் என்று சொல்லி தான். இந்த பேதுரு வந்தார், இந்த விபச்சார ஸ்திரீயை கையும் களமாக பிடிச்சிட்டு வந்தாங்க. மற்ற பல இடங்கள்லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பாவிகளை தேவன் எப்படி அணுகுனார் அப்படின்னு சொன்னால், டைரெக்டாக அவங்களுடைய இருதயத்தை பார்த்தார். அவங்களுடைய முகம், உடல் எதையுமே பார்க்கல, டைரெக்டாக அவங்களுடைய இருதயத்தை பார்த்தார். தேவன் அவங்களை ரட்சித்தார். அதே தான் தேவன் இன்றைக்கி நமக்கும் சொல்லித்தராங்க. இன்றைக்கி ஒரு மனிதனை பார்ப்பதற்கு வெளியரங்கமாக ரொம்ப புரணி பேசுகிற ஒரு மனிதனாக இருப்பான், பார்ப்பதற்கே அகோரமாக கூட இருக்கலாம், அவனுடைய பாவ செயல்கள் அதிகமாக இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய குடிப்பழக்கத்தோடு இருக்கலாம், பழக்கத்தோடு இருக்கலாம், கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடியவனாக இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதனை நாம் இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது, இவன் ஒரு மனிதனா, இவன் பரலோகத்திற்கு வருவானா என்று நாம் சிந்திப்பதை காட்டிலும் தேவனுடைய பார்வையிலிருந்து அந்த மனிதனை பார்க்க வேண்டும். இந்த மனிதனுடைய இருதயம் எவ்வாறாக இருக்கிறது, இந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்கிறானா அல்லது இந்த பாவத்தையே உணராமல் அவன் வேறு வழியில் சென்று கொண்டிருக்கிறானா என்று சொல்லி அவனுடைய இருதயத்தை நாம் கண்ணோக்கி கொண்டு அவனோடு நாம் பழகுவோமானால் அவனையும் தேவனுடைய அழைப்பிற்குள்ளாக நாம் அழைத்து வருவோம் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஓகே, மூன்றாவது காரியம் உபவாசத்தை குறித்து வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் இப்போ ஒரு சூட்சுமத்தை கையில் எடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார். சரி, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் இருக்காங்களேப்பா, உங்களுடைய சீஷர் மட்டும் எதுக்காக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவங்க கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் நான் முதல்ல சொன்னேனே, இந்த சாத்தான் மனிதனை சிதறடிக்க செய்ய 2 சூட்சுமங்களை கையாளுகிறான். முதலாவது என்ன சொன்னேன்? உண்மையும் பொய்யும் கலந்து சொல்கிறான் அப்படின்னு சொன்னேன். 2வது கூட்டு சேர்க்குறான் அப்படின்னு சொன்னேன். அந்த கூட்டு சேர்க்குற வேலை தான் இந்த வசனத்தில் நடைபெறுது. இந்த யோவானுடைய சீஷர்கள் யார், பரிசேயர்களுடைய சீஷர்கள் யார்? யோவான் யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யோவான் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி அப்படின்னு வழிகாட்டியாக இருந்தவர் தான் இந்த யோவான். யோவானுக்கு நல்லா தெரியுமா இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் பாவத்தை பொறுக்க வந்த மேசியா என்று சொல்லி? சரி, அட் த சேம் டைம் இந்த பரிசேயர்கள் எடுத்துக்குவோம். பரிசேயர்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து பூமிக்கு இன்னும் வரவே இல்லை, we are waiting for the first coming of Jesus அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை அவங்க மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்க இங்கே வேதபாரர்களும் பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த யோவானையும் இந்த பரிசேயர்களையும் ஒன்றா வச்சு பேசுகிறாங்க. இது நியாயமா? ஏன்னா பரிசேயர்கள் இந்த யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கறத பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டாங்க, ரொம்ப எரிச்சல் கொண்டாங்க. எப்படி இந்த மனிதன் பாவத்தை மன்னிக்கலாம், எப்படி இந்த மனிதன் ஞானஸ்நானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோவான் மற்றும் யோவானுடைய சீஷர்கள் மேலே ரொம்ப கோபம் கொண்டிருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு எதிரான ஒரு காரியம் வந்த பிறகு கூட்டு சேர்க்குறாங்க. இதே போல தான் நிகழ் வாழ்க்கையிலையும் இன்றைய வாழ்க்கையிலையும் நமக்கு பலவிதமான சூழல்கள் ஏற்படும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக சென்று கொண்டிருப்போம், இன்னும் ஒரு மனிதன் பாவமாக இருந்திருப்பான், மூன்றாவதாக ஒரு மனிதன் வந்து நம்மை அந்த பாவத்தோடு இணைத்து பேசுவான். அப்படி பேசும்பொழுது நன்மை எது தீமை எது என்பதை நாம் குழம்பி போய் அந்த பாவத்திற்குள்ளாக விழுந்து போவதற்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சூட்சுமத்தை அங்கே பயன்படுத்தும் பொழுது தான் 19வது வசனத்தில் தேவன் கூடுகிறார், மணவாளன் உங்கள் கூட இருக்கிறப்போ நீங்கள் ஏன்பா உபவாசிக்கணும், மணவாளன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் வருது, அப்போ நீங்கள் உபவாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எல்லா சம்பவத்தையும் ரொம்ப ஷார்ட்டாக ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். யூதர்களை பார்க்கும் பொழுது நமக்கு கோபம் வரும் சம்டைம்ஸ். நாம் அந்த இடத்துல இருந்தால் எப்படியாவது இயேசு கிறிஸ்து நம்ம இனம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டோமா என்று சொல்லி. ஆனால் நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த யூதர்கள் எதற்காக இந்த யூத சட்டத்தை உருவாக்கினார்கள்? இந்த யூத சட்டங்கள்லாம் இருக்குல்ல, என்னென்ன சட்டங்கள்? ஃபார் எக்ஸாம்பிள், ஓய்வு நாளில் எப்படியெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னா, எச்சி துப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எச்சி துப்பக்கூடாது? அந்த எச்சில் ஒரு தாவரத்தின் மீது பட்டு அந்த தாவரத்திற்கு உயிர் கொடுத்து அந்த தாவரத்தை வளர வைக்கும். அதனால் எச்சி கூட வழியில் துப்ப மாட்டாங்க. ஓய்வு நாள் அன்று இந்த யூதர்கள் நெடுந்தூரம் நடக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மைல் கணக்கு இருக்கும்.
இத்தனை மைல் தான் ஓய்வு நாள் நடக்க வேண்டும், இந்த மைல் கணக்கு தாண்டிட்டு அப்படின்னு சொன்னால் அது ஓய்வு நாளை மீறுவதற்கு சமானமாக போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஓய்வு நாள் யாருக்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னு வைங்க, அவங்க மருந்தெல்லாம் போட மாட்டாங்க. மாறாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டி வச்சுருவாங்க அந்த புண்ணை. மருந்து போட்டால் குணமாக்கும் ஒரு செயல் அங்கே ஈடுபடுகிறது. ஆகையால் ஓய்வு நாளில் அது செய்யக்கூடாத ஒரு பாவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மருந்தும் போட மாட்டாங்க. இதெல்லாம் பார்ப்பதற்கு இப்பொழுது யோசிப்பதற்கு அது முட்டாள்தனமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் ஏன் அந்த யூதர்கள் அப்படிப்பட்ட சட்டங்களை வழிவகுத்தார்கள் என்று சொன்னால், எரேமியா 17ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகங்களை திருப்பிக் கொள்வோம். 17ல் 27வது வசனம். இந்த 27வது வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க வேண்டாம், ஆனால் வாசிச்சிங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னா, இந்த யூதர்கள் ஓய்வு நாளை ஒழுங்காக கடைபிடித்திருக்க மாட்டாங்க. ஓய்வு நாளை ஒழுங்காக கடைபிடிக்காதனால தேவன் அவர்கள் அந்நியருடைய கையில் ஒப்பு கொடுத்துருப்பாங்க. 70 வருடம் பாபிலோனுக்கு அடிமைகளாக போயிருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா உணர்ந்துட்டாங்க, ஓய்வு நாளை மீறினால தான் நமக்கு இந்த கதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்த உடனே அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இனிமேட்டு தவறையும் அப்படிப்பட்ட பாவத்தை நான் செஞ்சிடக்கூடாது, தவறையும் தேவனை விட்டு வெளியே போயிடக்கூடாது, தவறையும் அடிமைத்தனத்துக்குள்ளாக போய்விடக்கூடாது என்று சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் லாஸ் எழுதுகிறாங்க. அதுதான் இந்த யூதரின் சட்டங்களாக இருக்கிறது. ஆனால் அப்படி எழுதுகிறவங்க எதில் கோட்டை விட்டாங்க, எதில் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னு சொன்னால், தேவனுடைய வசனங்களை தெளிவாக எடுத்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே ஓய்வு நாளை ஆசரிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்ன தப்பு இல்லை. ஓய்வு நாளை ஆசரிக்க தான் செய்யணும். உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொன்னது அவங்க தப்பா? நம்ம எல்லாருமே உபவாசம் இருக்கணும், தேவனை தரிசிக்க வேண்டும். ஓகே, ஓய்வு நாளில் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்னதும் தப்பு கிடையாது, உபவாசம் இருக்கணும்னு சொன்னதும் தப்பு கிடையாது. ஆனால் இங்கே ஏன் தப்பு ஆணுச்சு அப்படின்னு சொன்னால், எதற்காக ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும், எதற்காக உபவாசம் இருக்க வேண்டும் என்பதில் தான் அவங்க கோட்டை விட்டாங்க. நம்ம முடிக்க போகிறோம். என்னென்னா, எதற்காக உபவாசம் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னா, தேவனை முகமுகமாக தரிசிப்பதற்கு. முதலாம் வருகைக்கு முன்பதாக தேவன் பரலோகத்திலும் இவங்க பூமியில் இருக்கிறாங்க. தேவனுக்கும் அவங்களுக்குமான கனெக்ஷன் கிட்ட இல்லை. அதனால் அவங்க உபவாசம் இருந்து தேவனுக்குள்ளாக அவங்க சஞ்சரிக்கும் ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால தான் உபவாசம் இருந்தாங்க. ஓய்வு நாளை எதுக்கு அவங்க கடைப்பிடிச்சாங்க, நம்ம எதுக்கு இப்போ கடைப்பிடிக்கிறோம்? தேவன் தான் இந்த உலகத்தை படைத்தார், அவருடைய ரட்சிப்பின் திட்டம் எல்லாத்தையும் நான் நினைவு கூறும் ஒரு வண்ணமாக, ஒரு நினைவு கூறும் நாளாக இந்த ஓய்வு நாளிலே நான் கடைபிடிக்கிறேன். ஆனால் இந்த காரணங்களை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவங்க சட்டங்கள் எழுதினாங்க. அதனால தான் அவங்களுடைய சட்டங்கள் முட்டாள்தனமான ஒரு சட்டங்களாக கருதப்பட்டது. ஆகையால் இன்று நாம் இந்த சட்டங்களை கடைபிடிக்கும் பொழுது, ஓய்வு நாள், உபவாசம் போன்ற காரியங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது எதற்காக கடைபிடிக்கிறோம் என்ற ஒரு காரியத்தை நினைவில் கொண்டோமானால் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் தப்பிக்கலாம் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த அழகான ஒரு கேள்வி கொடுத்துருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை பாடத்தை கீழே, அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இந்த மனிதர்கள் விழுந்த அதே கண்ணீர் விழாமல் நாம் எவ்வாறு தப்பலாம்? அதாவது மத சடங்குகளில் மூழ்கி இருந்ததால் மெய் மார்க்கத்தின் விஷயங்களை காண முடியாத நிலைக்கு சென்றதிலிருந்து எவ்வாறு தப்பலாம்? இந்த மனிதர்கள் யூதர்கள் பார்க்கும் பொழுது மத சடங்குல ரொம்ப மூழ்கி போயிட்டாங்க. அதனால் மெய் மார்க்கமான பாவ மன்னிப்பிலிருந்து அவங்க அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம இன்றைக்கி போகக்கூடாது அப்படின்னு சொன்னால், நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை, தேவன் கொடுத்திருக்கிற இந்த வேதாகமும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த சத்தியம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு தேவனிடத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சத்தியத்தை என்னுடைய கையில் கொடுத்திருக்கிறீர், ஏன் கொடுத்திருக்கிறீர், இதன் மூலமாக இந்த உலகத்தில் என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதை நாம் தேவனிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்வு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த உலகத்தில் அமையும் என்பதிலும், நாம் நம்முடைய சுய ரட்சிப்பிற்கும் ரட்சிப்பிலிருந்து தவறி போவதிலிருந்தும் எந்த விதமான ஒரு தப்ப வழி இல்லை என்பதை நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்படிப்பட்ட பாடங்களை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில காரியங்கள், அந்த 4வது 5வது சம்பவங்கள் நாம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த கான்செப்டில் இருந்து நாம் அந்த பாடங்களை படித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் நமக்கு தெளிவாக புரியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த பாடத்தை நாம் முடிப்போமாக. எங்கள் அன்பும் இருக்கும் நிறைந்த பரமபிதாவே, உங்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த பாடத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். பல விதமான சர்ச்சைகளிலிருந்து
ஆண்டவரே நீர் எப்படி அந்த சர்ச்சைகளை எதிர்கொண்டீர் என்பதன் மூலமாக நாங்கள் நிகழ்கால சர்ச்சைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு நோக்கின அந்த பயணத்திலே நாங்கள் எப்படி வெற்றிகரமாக பயணிக்க முடியும் என்பதையும் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் டிவைன் சர்வீஸ்களாக போகிறோம். உம்முடைய சத்தத்தை வாஞ்சிருக்கிறோம். நீர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென்.